அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு மதுபான கடை இருந்தது தெரியவில்லையா என சௌமியா அன்புமணிக்கு தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி கேள்வி எழுப்பி பதிலடி கொடுத்தார். தருமபுரி அருகே நடந்த திமுக பரப்புரையில் பேசிய அவர், ஆண்கள் டாஸ்மாக் கடையில் இருப்பதால் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படுவதாக விமர்சித்த சௌமியா அன்புமணிக்கு பதிலடி கொடுத்து இவ்வாறு பேசினார். பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க அவங்க மட்டும் தான் உண்மையான வன்னிய உண்மையான விவசாயம் நினைச்சுக்கிட்டு நல்லது செய்யற அத்தனையும் கிடப்பில போட்டாங்க. அந்த அம்மா வந்து சொல்றாங்க, 1000 ரூபாயை கொடுத்து உங்களை ஏமாத்து கூட பாக்குற. நீ 1000 ரூபாய் கொடுக்க முடியும் உங்களால? 1000 ரூபாய் இல்ல அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்களா, அதிகாரத்துக்கு வந்துருவாங்களா? 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா அவங்களால? சொல்லுங்கம்மா. சரி, இப்ப இருக்குது ஒயின் ஷாப். உங்க 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இல்லையா, அதுக்கு முன்னாடி இல்லையா? அவங்க ஆட்சியில் இருந்தாங்கல்ல, யாரு? ஜெயலலிதா அம்மையார், ஓ பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி. இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவங்க வந்து இப்ப கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணியில நீ இடம் பெற்றிருக்கிற. என்னைக்கு உனக்கு தெரியலையா தமிழ்நாட்டுல ஒயின் ஷாப் இருக்கிறது?